ஹாய் பாப்பாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி போலியோ ட்ராப்ஸ் போட போகிறோம். அவள் வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான்னு எனக்கு தெரில. ஸோ நம்ம அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கடைசியாக இப்போ நான் சின்ன பொண்ணாக இருக்கிறப்போ ட்ராப்ஸ் போட்டு கையில் பிஸ்கெட் கொடுத்து அனுப்பி விடுவாங்க. அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. இப்போ பாப்பாவுக்கு போடுறதுனால கொஞ்சம் எக்ஸைட்டாகவும் இருக்குது, கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்குது. நம்ம அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னோடய அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா இதுதான். ஹேர் வந்து ரொம்ப சிம்பிளாக பின்னி மடித்து போட்டிருக்கேன். ஏன் மடித்து போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் வந்து ஹெவியாக ஆகிட்டுருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ஹேர் ஃபால் வந்து நான் எல்லோரும் சொன்னாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ரொம்ப கொட்டுது, சும்மா கை வச்சாலே கொத்து கொத்தாக கொட்டுது. ஸோ அதனால் சிம்பிளாக இப்படி பின்னி பின்னி மடித்து போட்டுட்ருக்கேன். இதுதான் என்னோடய ஹேர், அவ்வளோதான் இதனோட அவுட்ஃபிட். இப்போ பாப்பா ஹேண்ட்பேக்கில் நம்ம எடுத்து வைக்கலாம் அவளுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னு. ஹேண்ட்பேக்கில் வந்து பாப்பாவுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டவல் எடுத்தேன், ஒரு வாட்டர் பாட்டில் அவளோடது, அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் பெருசாக எடுத்துகிட்டு போகல. ஏன்னா பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் நிறையா அள்ளி போட்டு வேணான்னு சொல்லிட்டு இது 2 மட்டும் பேக் பண்ணிவிட்டு அங்கே போயாச்சு. அங்கே பார்த்தா அந்த இடம் வந்து ரொம்ப காலியாக இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. அங்கே தான் வந்து ட்ராப்ஸ் போட்டாங்க. வந்து ரொம்ப காலியாக இருந்துச்சு, நீட்டாகவும் இருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட் மார்க்கரில் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ராப்ஸ் போட்டு அனுப்பிட்டாங்க. பட் கடைசியில் பிஸ்கெட் தரவே இல்லை.